ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எறா பிரியாணி எப்படி சீக்கிரம் செய்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு நான் என்ன பண்ணேன், ஒரு ஜாரில் ஒரே ஒரு வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கினேன், 4-5 பூண்டு, சோம்பு, 2 பச்சை மிளகாய், லவங்கம் 2 போட்டு அடித்து எடுத்துக்கிட்டேன். தவாயில் வெண்ணெயை போட்டு உருக விட்டு அதில் நம்ம பிரியாணிக்கு என்னென்ன போடுவோமோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி அது கொஞ்சம் பொரிஞ்சு வந்த பிறகு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் அது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். அது இல்லாமல் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா பட்டரில் நல்லா வதங்கி சுருளை வதங்கி வரட்டும். இப்போ இதுக்கு நம்ம காரம் சேர்க்கணும் இல்லைங்களா, அதுக்கு ஏற்கனவே நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்துருந்தோம். அது இல்லாமல் இப்போயும் குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலாவும், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு. இது 1 டீஸ்பூன் உப்புன்றது நான் 1 ஆழாக்கு அரிசி எடுத்துருந்தேன். அதனால் நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளியையும் அந்த ஜார்லேயே அடித்து எடுத்து இதில் கூட ஆட் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் இந்த மசாலா கூடவே நல்லா போட்டு வதக்குனிங்கன்னா ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வரும்போது நம்ம இதுக்கு கழுவி வச்சுருக்கிற எறாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு நான் விழுதாக தான் சேர்த்துக்கிட்டேன். அதனால தான் நான் அரைக்கிறதுல போடலை. இது இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது சிறுந்தியிலே வச்சு நல்லா வதங்க விடுங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசனை, மிளகாத்தூள் வாசனை அப்படின்லாம் போகும். ஏன் அப்படின்னா, எறா போட்டு கொஞ்ச நேரத்துலேயே இதை நம்ம அரிசி போட்டுடணும். அப்போ தான் இந்த எறா ஒரு ஹார்டாகாமல் சாஃப்டாகவே இருக்கும். இப்போ நான் கழுவி வச்சுருக்கேன் எறா எல்லாத்தையும் போட்டு இதையும் ஒரு கலரி விட்டுட்டு அரிசி ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசியையும் இது கூட ஆட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த பச்சை வாசனை, மிளகாத்தூள் பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ அது கூடவே இந்த எறாவோட வாசனையும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டக்குன்னு நம்ம ஒரு எறா பிரியாணி செய்யணும்னா இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஒன்றா அடித்து மிக்சியில் அடித்து செஞ்சோம்னா சீக்கிரமே ஆகிடும். இப்போ அந்த எறா நல்லா வெந்து அந்த எறாவில் இருக்க தண்ணி விட்ட மாதிரி இருக்குது, அந்த கிரேவி மாதிரி. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியை அது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த அரிசியையும் நல்லா இது கூடவே நம்ம வதக்கும்போது அந்த எறாவோட வாசனை, அந்த எசன்ஸ் எல்லாமே அரிசியில் ஊறி பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் நான் டக்குன்னு எறா பிரியாணி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நான் இந்த மாதிரி தான் செய்வேன். நான் செய்கிற இந்த டைப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சட்டுன்னு ஒரு எறா பிரியாணிக்கு இந்த மாதிரி டைப்பில் செய்யும்போது பிரியாணி ரொம்ப எம்மியாகவும் வந்துடும். எப்பயுமே அவசரத்தில் செய்கிறது கொஞ்சம் டேஸ்ட்டு அதிகமாகவே இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். 1.5 டம்ளர் அரிசிக்கு, அதாவது 1.5 ஆழாக்கு அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி, 1க்கு 2ன்ற மாதிரி 3 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இதுக்கு கொஞ்சமாக லெமனும் புழிஞ்சு விட்டுக்கிட்டேன். அப்போ தான் சாதம் தனித்தனியாக நிற்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்சுட்டு சிறுந்தியில் 10லேருந்து 15 நிமிஷம் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்து ஒரு கலரி விட்டுட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சுவையான இந்த எறா பிரியாணி இந்த சட்டுன்னு செய்கிறதுக்கு எப்படின்றத பார்த்தீங்க. இந்த எறா பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. இப்போ இந்த எறா பிரியாணி கூட சுவையான ஒரு முட்டை பொரியலும் சேர்த்து சாப்பிட்லாம். அந்த லெமன் சேர்க்கறதுனால பார்த்திங்களா எவ்வளோ பொலப்பொலான்னு வருது. இந்த மாதிரி டைப்பில் செஞ்சு பாருங்கள். இந்த எறா பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.